ஹாய் டு ஆல். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டெரஸ் கார்டன் கிட் கவர்மெண்ட்டில் மானிய விலையில் கொடுக்குறாங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, தூத்துக்குடியில் இருக்கிறவங்க அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, எந்த இடத்துல வாங்குறதுங்கிறது தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மானிய விலையில் கிடைக்கிற டெரஸ் கார்டன் கிட் வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் இங்கே லோக்கலில் கேட்டது வரைக்கும் டேரெக்டாக கொடுக்கல, ஒன்லி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறாப்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹாரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிடலாங்கனாலே அந்த லிங்க் வரும். அதில் போயிட்டு நீங்கள் ஆதார் கொடுத்து டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகி அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆதாருக்கு வந்து 2 கிட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரிஷன் கிட் அப்படின்னு சொல்லி செடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் விதை. இதில் வந்து நீங்கள் டெரஸ் கார்டன் கிட் வந்து 2 வாங்கிக்கலாம். மீதி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸை பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ்க்கு ஏற்றாப்புல தான் அங்கே சார்ஜஸ் பண்ணணும். நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா 25 ருபீஸ் பண்ணிட்டாங்க. நான் வாங்கினதுக்கப்புறம் தான் அது பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து எக்ஸாக்டாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 கிட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க, 1 கிட்டு தான். ஸோ நீங்கள் இதில் ஒரு 2 கிட்டுன்னு கொடுத்து அப்ளை பண்ணிங்கனாலும் அவங்க 1 கிட்டு தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கிட்டு வாங்கிக்கலாம், மற்றபடி 1 கிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸில் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிரும் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடனே எனக்கு வந்த உடனே கலெக்டர் ஆஃபீஸ் போனேன். தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் தான் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே போய் அவங்க விசாரித்ததுக்கு இங்கே கிடையாது, புதுக்கோட்டையில் இருக்கிற யூனியன் ஆஃபீஸில் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டாங்க. அங்கே நான் காண்டாக்ட் பண்ணும்போது இன்னொரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் வந்து அன்றைக்கே எனக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கிட்டு வாங்கிக்கோங்க, பட் 1 கிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை யூனியன் ஆஃபீஸ் கேம்பஸ்க்குள்ளே இருக்குது. இதுக்கு வந்து செப்பரேட் வழி இது. ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைக்கை மெயின் ரோட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். இதுக்கு பேக் சைடு ஓடி பார்த்தீங்கன்னா பைக்கு நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அது பக்கத்து ஆஃபீஸில் தான் உங்களுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹோல் தூத்துக்குடிக்குமே இங்கே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆதார் வந்து ஜெராக்ஸும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அங்கேயுமே வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. இப்போதைக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க எங்களை 1 கிட்டு தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஆதார் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டன் கிட் வந்து 2ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கார்டன் கிட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மீதி 2 ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. மீதி பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 7 வகை செடி, மூலிகை செடி மாதிரி கொடுப்பாங்க. அது 25 ருபீஸ் கிட்ட இருந்துச்சு. அதுவும் நான் வாங்கியிருக்கேன், அந்த வீடியோட எண்டில் பாருங்கள். அது போக சீட்ஸ் வந்து ஒரு 12 பேக்கெட் சீட் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஒர்த்தாக தெரிஞ்சுது. 15 ருபீஸ்க்கு அது ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோ பேக்குக்குள்ளே வந்து சின்ன சின்ன கட்டிகளாக போட்டு 6 இதுலேயுமே வந்து அதை போட்டு இது கொடுத்துருப்பாங்க கோகோபீட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய கோகோபீட் கொடுத்துட்டாங்க, 5 கிலோ 10 கிலோ அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி செடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு சொல்கிறாப்பெல்லாம் இருக்காது, பட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி அங்கேயே செக் பண்ணிக்கோங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 2 கிட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பைக்கில் எடுத்துகிட்டு வர முடியாது. 1 கிட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பைக்லேயே அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் வாங்கினது. நான் எல்லாமே ஜஸ்ட் வீடியோக்காக எல்லாமே வாங்கியிருந்தேன். பிளான்ட் வாங்கியிருந்தேன். பிளான்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பப்பாளி, அப்புறம் 2-3 இந்த மாதிரி செடி தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நியூட்ரிஷன், கொஞ்சம் மூலிகை செடி, இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது போதாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சீடு வாங்கியிருந்தேன். ஸோ என்ன மாதிரி சீடு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டோட்டலாக வந்து ஒரு 12 இதுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள் தான் இது. பட் இது வந்து ஹைப்ரிடா இல்லைனா நாட்டு இதுவான்னு எனக்கு தெரியல. நான் விதைச்ச பிறகு தான் இது எனக்கு சொல்ல முடியும். அது வந்து நான் இன்னும் இதை எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணிவிட்டு அது செப்பரேட் வீடியோவாகவே நான் போடுறேன். என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா ப்ரீவியஸ்
பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஒயிட் கலர் லோ குவாலிட்டி பேக் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை வந்து கொஞ்சம் க்ரீன் பேக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக க்ரீன் பேக் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்தாக தான் தெரியும். ஸோ நீங்கள் இந்த கார்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பிகினர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிட்டு எப்படி யூஸ் பண்ணணுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே இதில் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த கார்டன் கிட்டில் இப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஓவராலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்டன் கிட்லேயுமே வந்து உங்களுக்கு சீட் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த பேகுக்கு அந்த மண்ணுக்கு தகுந்தாப்பில் என்ன போடணுங்கிற மாதிரி அவங்க சீடு வந்து உள்ளுக்கு வந்திருக்கும். ஒரு 5 பேக்கெட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அசோஸ்பைரிலம் வந்து ஒரு 200 கிராம் கொடுத்துருப்பாங்க. அது போக நீம் பேஸ்ட் ஒரு பயோ ஃபெர்டிலைசர் பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணது இதில் இது வரைக்கும் 100 ml கொடுத்துருக்காங்க. பட் இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீமில் கிடையாது, நீம் ஆயில் கிடையாது, நீம் பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது அசோஸ்பைரிலம் ஒரு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 60 rupees கிட்ட வரும். ஸோ இது ஓவராலாக உங்களுக்கு 225 கிடைக்குன்னா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ஒர்த்தாக தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்போ பாக்டீரியா ஒரு 200 கிராம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்க அந்த கிட்டில் யூஸ் பண்ணுறாப்புல தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே வந்து அந்த 10 blocks இது போட்டு எல்லாமே போட்டு அதிலே யூஸ் பண்ணிக்கிறாப்புல தான் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ட்ரைகோடர்மா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தோட்டக்கலை அவங்க இதுலேருந்து ரெடி பண்ணுறது. இதுக்கு முன்னாடி கொடுத்த ரெண்டுமே வந்து ப்ரைவேட்டாக வெளியே வாங்கி கொடுக்குறது. இது வந்து கவர்மெண்ட்டில் ரெடி பண்ணுறது. இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 கிராம் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து வெளியில் சில இது கிடைக்காது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது இந்த கிட்டோட தான் மேக்ஸிமம் வரும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த நம்ம சேர்க்குற அந்த எக்ஸ்ட்ரா இது. இது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கு ப்ளஸ் கோகோபீட்டு. இந்த க்ரோ பேக் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் க்ரோ பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 200 GSM அதுக்கு கம்மியாக தான் இருக்கிறாப்புல இருக்குது. பட் ப்ரீவியஸாக கொடுத்த கிட்டோட இது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து கோகோபீட்டு வந்து எனக்கு பெரிய பிளாக்காக கொடுத்துருக்காங்க. 10 kgன்னு நினைக்கிறேன். பட் இதில் எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இந்த பிளாக்ஸுக்கூட குவாலிட்டியும் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான். நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த க்ரோ பேக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு தகுந்தாப்புலே அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் க்ரீன் கலர் தான், யூவி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வெளியில் காசு கொடுத்து வாங்குற அந்த க்ரோ பேக் ஸ்டிச்சஸ் எல்லாமே வெளியில் தெரியாது, உள்ளுக்கோடி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க வந்து அது வெளியில் ஏன்னா ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறதுனால அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக வந்து 6 க்ரோ பேக் கொடுத்துருக்காங்க. அந்த 6 சீட் கொடுத்துருந்தாங்களா அதுக்கு தகுந்தாப்பில் 6 க்ரோ பேக்கு 10 கிலோ கோகோபீட்டு. ஸோ இது வந்து நீங்கள் ஓவராலாக எல்லாமே அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது தான். டோட்டலாக யூஸ் பண்ணி அந்த 6 க்ரோ பேக்ஸுக்குமே ஃபில் பண்ணுற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுபடியும் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அந்த மெத்தட்லேயே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கார்டன் கிட்டில் இது தான் வரும். ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் 6 அந்த க்ரோ பேக்கே வந்து வெளியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் வரும். அப்புறம் கோகோபீட் எல்லாமே இது பண்ணும்போது 225க்கு கண்டிப்பாக அது ஒர்த்தான இது தான். இந்த தடவை கொஞ்சம் நிறைய டிமாண்ட் போயிட்டு இருக்குது. லாஸ்ட் டைமோட இந்த தடவை நிறைய பேர் அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ தூத்துக்குடியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்லேயே வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்து யூனியன் புதுக்கோட்டையில் இருக்கிற யூனியன் ஆஃபீஸில் இருக்கிற தோட்டக்கலை ஆஃபீஸில் தான் நீங்கள் போய் வாங்கணும்.
முடிஞ்ச ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் எடுத்து தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. டேரெக்டாக வந்து எனக்கு இது நாங்கள் போய் விசாரித்த வரைக்கும் டேரெக்டாக இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுமாதிரி 2 கிட்டு கிடைக்காது, அது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஆள் தெரிஞ்சதுன்னா வேணால் 2 கிட்டு கொடுப்பாங்க, மற்றபடி 1 கிட்டு தான் அவங்க அவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் லிங்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஆதாருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். உங்களுக்கு 2 கிட்டு வேணும்னா இன்னொரு ஆதார் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.